வணக்கம். இது நம்ம பாலிட்டியா. நான் உங்கள் அஞ்சு. நம்ம தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அந்த நேர்காணலுக்கு அப்புறமா நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்களாக இருக்கட்டும், முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அந்த நேர்காணலுக்கு பல எதிர்வினைகளை ஆற்றியிருக்காங்க. அதாவது உண்மைக்கு புறமான பல விஷயங்களை ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காரும் அப்படின்ட்டும், பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக இருக்கு அப்படின்ட்டும், அவர் ஒரு கவர்னராக செயல்படவில்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து முதல்ல அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வட மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்ததே இங்க பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு, அவதூறுகளை பரப்புறதுக்கு தான் கவர்னர் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்ற சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுநர் RN ரவி அவர்கள் ராஜ்பவனுக்கு வர வேண்டியவர் கிடையாது, அவர் கமலாலயத்துல இருக்க வேண்டியவர் அப்படின்றது. ஏன்னா முன்னாடி அந்த விமர்சனம் அப்படின்றது இருக்கு. ஆளுநர் அவர்கள் என்ன ஒரு கருத்தை சொன்னாலும் அவர் ஒரு ஆளுநராக செயல்படவில்லை, அவர் பாஜக அரசுக்கு சார்பாக பேசுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்னாடியே கவர்னர் மேலே இருந்துச்சு. ஏன்னா திமுக மசோதாக்கள் அண்ட் திமுக அரசு எந்த ஒரு விஷயத்தை முன் வச்சாலும் அதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றும் விதமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆளுநருடைய சிந்தனையே திராவிடம் அப்படின்ற சிந்தனையை அவர் என்ரிச் பண்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அண்ட் அவங்க கொடுத்த உரையில சில உரைகளை ஆளுநர் ரிஜெக்ட் பண்ணி பேசிட்டார் அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் முன்னாடியே இருந்தது. அதை தொடர்ந்து தான் இந்த நேர்காணலையும் அது பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் ராஜ்பவன்ல இருக்க வேண்டியவர் கிடையாது, அவர் கமலாலயத்துல இருக்க வேண்டியவர். அங்கிருந்து இங்க தமிழகத்தை பற்றி அவதூறு பரப்புறதுக்கு தான் நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்றார். அதே மாதிரி திராவிடம் அப்படின்றத ஆளுநர் அவர்கள் கற்பனை அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி கற்பனை ஆகும்? நம்ம நேஷனல் ஆந்தம்லே திராவிடனால் திருநாடுன்னு தானே இருக்குது, அது எப்படி கற்பனை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறார். ஆனா ஆளுநர் அவர் சொல்லும் விதம் என்ன அப்படின்னா, திராவிடம் அப்படின்றது ஒரு இனம் அப்படின்றத கோட் பண்றதான் அவர் எதிர்க்கிறார். தமிழர், தெலுங்கர், மலையாளி, கன்னடர்கள் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கே தவிர யாரும் இங்கே திராவிடன்றது ஒரு இனமாக கிடையாது அப்படின்றதான் அவர் கோட் பண்ணுறாரு. திராவிடன்ற கண்டம் இருக்குது, அதை தான் அந்த பாடலும் திராவிடனல் திருநாடு அப்படின்ற நாடு அந்த கண்டத்தை தான் சொல்கிறாங்களே தவிர திராவிடன்ற இனம் அப்படின்றத என்ரிச் பண்ணி பேசல. ஸோ அதை தான் ஆளுநர் அவர்களும் கோட் பண்ணி பேசுகிறார். ஸோ இதற்கு ரகுபதி அவர்கள் எதிர்வினையாற்றுறார். அதே மாதிரி வட மாநிலத்தவரை அச்சுறுத்துறோம் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு சமீபத்தில் கூட பார்த்தோம். நம்ம பீகார் தேர்தலின் போது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது திமுக அரசு பீகாரிகளை அச்சுறுத்தும் விதமாக பல விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, அதை நம் முதலமைச்சர்களும் இங்கே இருக்கும் திமுக சார்ந்தவர்களும் என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க அப்படின்னா, தமிழர்களை பீகாரில் நம்மளுடைய பிரதமர் இழிவுபடுத்தி பேசிவிட்டார் அப்படின்னு. ஆக்சுவலாக தமிழர்கள் அப்படின்னு சொல்லலை, பிரதமர் அவர்கள் ரொம்பவே கிளியரா திமுகவினர் வட மாநிலத்தவரை பிஹாரிகளை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு தவிர தமிழகத்தை சொல்லலை. ஆனால் தமிழகம் அப்படின்றத ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி எடுத்து தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு. தமிழ்நாடு DMK के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. ரகுபதி அவர்கள் எங்க நாங்க இழிவுபடுத்தணும் பிஹாரிகளை பொருளாதார விதமாக அவங்க வளர்றாங்க, பிஹாரிகளை இங்க நாங்கள் சம்பாதிச்சுட்டு அங்கே போகிறோம், எங்களுக்கு இந்த பொருளாதாரம் அதிகமாக உயர்றோம், எங்களுக்கு நல்லபடிதான் எங்களை பார்த்துக்கிறாங்கன்னு இங்கே இருக்க பிஹாரிகள் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அப்படியே திரும்ப பார்த்தோம் அப்படின்னா தயாநிதி மாறன் அவர்கள் ஆரம்பித்து பல அமைச்சர்களும் பல MLAக்கள் திமுக பிரமுகர்கள் எல்லாமே ரொம்பவே கொச்சைப்படுத்தும் விதமாக தான் வட மாநிலத்தோட பேசியிருக்காங்க. இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் எடுத்தோம் அப்படின்னா, அவர் டாய்லெட் கழுவுறதுக்கு அவர் யூஸ் பண்ண வார்த்தை அது கிடையாது, கழுவுறதுக்கு வந்தவங்க தான் பிஹாரிகள், பானிபூரி விற்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்ற நிறைய ஒரு மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. திமுகவினர் பேசுறாங்கன்னு சொன்னதே தமிழர்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அது ஹர்ட்ஃபுல் ஆகுற அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா, இங்க உண்மையிலே அந்த மாதிரியான வாதங்கள் முன் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி காணொலிகள் நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் கவர்னர் அவர்கள் கோட் பண்ணி சொல்றாரு. ஸோ அது இல்லை நாங்க எங்க அச்சுறுத்துறோம் அப்படின்றத ரகுபதி அவர்கள் எழுப்பியிருக்காரு. இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக. தமிழ் படிங்க, ஆங்கிலம் படிங்க. படிச்சோமா? இன்னைக்கு பாருங்க, கூகுளோட தலைவரா சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஹிந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார். இன்னைக்கு கூகுள் இதை தலை சிறந்த நிறுவனத்தில் தலைவராக இருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்றால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல ஆங்கிலம் தெரிந்த காரணம்லாம் நீங்க IT கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இல்லாட்டி பாருங்க ஹிந்தின்னாங்களே
உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க? இன்னைக்கு பாருங்க, எல்லா வேலையும் வந்து யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பெருக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். இதாங்க ஹிந்தி படிச்சாங்க. அதே மாதிரி தமிழகம் அப்படின்றது இந்தியாவில் இருக்கும் மற்ற மாநிலங்களில் இருந்து துண்டித்திருப்பதாகும். தமிழகம் அப்படின்றது ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, மற்ற நாடுல மற்ற மாநிலம் எல்லாமே இந்தியா கூட ஒற்றுமையாக இருக்க மாதிரி பேசுகிறீங்க. நாங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபுடைய சிஎம்மாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற பல இடத்துல இருக்க சிஎம்ஸும் பல இடத்துல இருக்க அரசியல் தலைவர்களும் இங்கே வந்து நாங்கள் அழைச்சி பல நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்களாக இருக்கட்டும், மோடி அவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இங்கே பல நிகழ்ச்சிக்கு தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. நாங்கள் சேர்ந்துருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், நாங்கள் ஒற்று தான் இருக்கிறோம், ஒற்றுமையாக தான் இருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய பேச்சுல தான் இந்த பிரிவினை வந்து சொல்றீங்க அப்படின்னு. ஆனா இதே திமுக தான் வந்து தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சது அவங்க தான். ஆனா அவங்களே வந்து நாங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல இல்லை அப்படின்றத வந்து பேசுறாங்க. தெரியல, இது ரெண்டுமே வந்து ஒரு இருவேறு கருத்துக்களாக இங்கே பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அவரை தொடர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து கவர்னருடைய பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது நேற்று ஈரோட்டில் நடந்த 605 கோடிக்கான நலத்திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பேசும்போது அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டுக்கு சேவையாற்று தான் வந்து கவர்னர் வந்திருக்கதா வந்து சொன்னார். அதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு தாங்க வருது அப்படின்றாரு. தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா, இது சொன்னதை கேட்டால் நமக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு. தமிழகம் அப்படின்றது அமைதி பூங்காவாக இருக்குது. ஆனால் கவர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து பயங்கரவாத செயல்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது. இந்த மாதிரியான திமிர் பேச்சை வந்து அடக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் நம்ம பார்த்துருக்கோம், பயங்கரவாதத்தை தொடர்புடைய பலரையும் வந்து இங்கேருந்து கைது பண்ணியிருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூர் நடந்த அந்த குண்டு வெடிப்பாக இருக்கட்டும், அதை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து கேஸ் வெடிப்பு அப்படின்னு என்னை சொல்கிற வரைக்கும் அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு அப்படின்றத அவர் கோட் பண்ணி சொல்கிறாரு. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஜகவோட ஆட்சியில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மணிப்பூரில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், டெல்லி பிளாஸ்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பஹல்கம்ல நடந்த அட்டாக்காக இருக்கட்டும் தான் நடந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி காலத்தில். எங்களுடைய தமிழகத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்குன்னா நீங்கள் பாஜகவை தான் இது பண்ண குற்றச்சாட்டி பேச வேண்டுமே தவிர நீங்கள் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தை நீங்கள் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற பல விஷயங்கள் தமிழகத்திலேயே வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், தமிழகத்தில் இந்தியாவில் இந்த மாதிரி பயங்கரவாத சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பஹல்கம் இருக்கட்டும், இப்போ டெல்லி பிளாஸ்டாக இருக்கட்டும், இது நடந்திருக்கு. ரொம்பவே வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பயங்கரவாத செயல் தான் இது. ஆனா பாஜக இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிக்கும் காஷ்மீரில் 370 போடுறதுக்கு முன்னாடியும் எப்படி இந்தியாவுடைய நிலை இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது, தற்போது எந்த அளவுக்கு அது செக்யூர்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த வித்தியாசம் இருக்குன்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்லி பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3000 கிலோ கிட்ட அமோனியம் நைட்ரேட்டாக இருக்கட்டும், நிறைய வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து என்னையே கண்டுபிடிச்சி சீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பிறகு தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அண்ட் அதையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட பெருசாக பிளான் பண்ணாங்க, ஆனால் என்னையே வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்தனால அது இந்த அளவுக்கு போய் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த அரசுக்கு, இந்த பாஜக அரசுக்கு அப்புறமா வந்து நடந்திருக்கு அப்படின்றது நம்மளால கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பஹல்கம்ல நம்ம இந்தியா மக்களுக்கு நடந்த விஷயத்துக்கு எந்த ஒரு பதிலடியை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்றத வந்து யாராலையும் மறக்க முடியாது. தமிழர்களை வந்து தேச விரோதிகளாக சித்திரீகரித்து கவர்னர் வந்து பேசுகிறாரு. இந்த திமிர்த்தனமான கவர்னருடைய பேச்சை எல்லாமே வந்து கேட்டு இருக்க முடியாது. திமிர்த்தனத்தை வந்து அடக்க வேணும் அப்படின்ட்டு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் வந்து திமிரெடுத்து பேசியிருக்கிறார். அவரை திமிர அடக்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கவர்னராக இருக்காரு, ஒரு மதிப்புக்குரிய ஒரு இடத்துல இருந்துட்டு அவருடைய அந்த தகுதிக்கும் தராதரத்திற்கும் ஏற்றவாறு அந்த தகுதிக்கற்ற பேச்சையும் விஷயத்தையும் செயல்பாடுகளையும் தான் நம்முடைய கவர்னர் செய்கிறாரு அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. அதே மாதிரி தாய்மொழி தமிழுக்காக எதுவுமே பண்ணல, இங்கிலீஷை தான் இங்கே என்ரிச் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஏன் எங்கள் குழந்தைகள் வந்து இங்கிலீஷ் படித்தா என்ன, நாங்கள் தமிழுக்கு இங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றாரு. அதே மாதிரி இங்கே இருக்கும் பல மாநிலங்களில் இன்றைக்கும் ஹிந்தியை பேசாமல் அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜை பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு தமிழகம் நாங்கள் முன்னெடுத்த மொழிப்போர் தான் அதற்கு காரணம் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எங்களுடைய குழந்தைகள் ஆங்கிலம் படிக்கிறத உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது கவர்னருக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எங்க எரியுது? உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எங்க எரியுது? இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்கள் ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம்.
இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர்ப்போட இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழிப்போரில் ஈடுபட்டதுதான். தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டாம். அந்த பாடத்துல PhD வாங்கினவங்க நாங்க. அதே மாதிரி கும்பகோணத்துல வந்து கலைஞர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்ற மசோதாவை வந்து நாங்க கவர்னர் கிட்ட கொடுத்தோம். ஆனா கவர்னர் அந்த மசோதாக்கு வந்து கையெழுத்து தராம விட்டுட்டாரு. ஸோ அதனால இங்க இருக்கும் என்னுடைய மாணவர்களுடைய படிப்பிலும் வாழ்க்கையிலும் கவர்னர் விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து எங்களுடைய பாராளுமன்ற எம்பிக்கள் ஜனாதிபதிகளை போய் சந்திப்போம், அது மட்டும் இல்லாமல் இதற்கான குரலையும் வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் ஏற்றுவோம், எங்கள் குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்தில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் அவர் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து விமர்சித்து பேசியிருக்காரு. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதுகெலும்பை இழந்து கட்சிப்பால் முகத்தை மூடிக்கொண்டு போனதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அந்த துரோகத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற பட்டத்தை வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் நாங்கள் மக்களுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால தான் இன்னைக்கும் நாங்கள் வந்து வெற்றி பெற்று மக்களுடைய மனதில் இடத்தை பிடித்திருக்கோம். நாங்கள் தான் மக்கள் மீது அக்கறையும் மாநில உரிமைகள் மீதும் அக்கறையாக நாங்கள் தான் செயல்படுறோம். அதனால வரப்போற தேர்தலையும் அது மக்களுக்கு தெரியும், மக்கள் எங்களுடைய கூட்டணி எங்களை தான் வந்து வெற்றி பெற செய்வார்கள் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார். இதற்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த மசோதா விஷயத்துல அவர் அந்த நேர்காணல்லே வந்து அவருடைய பதிலை வந்து அவர் கொடுத்திருக்கார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 80% மசோதாக்கள் வந்து கையெழுத்திடப்பட்டது. அதிலும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல 60% கிட்ட மசோதாக்கள் வந்து கையெழுத்து போடப்பட்டது. அதன் பிறகு சில மசோதாக்கள் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன மசோதாக்கள் இருந்ததுனால அதை வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன ஒரு மசோதா இருந்து அதை ஜனாதிபதி தான் பார்க்கணும் அப்படின்றதுனால ஜனாதிபதி கிட்ட நான் கொடுத்தேன். அதே மாதிரி கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து மத்திய அரசுடைய இதுல வந்து மாநில அரசு இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதையும் வந்து நான் வந்து அந்த மசோதாவை அனுப்பினேன். நான் எல்லா மசோதாவையும் எல்லாத்தையும் நான் ஒன்றும் கிடப்பில் போடலை. தேவையானவற்றை என்னுடைய வரையறையில் எதெல்லாம் நான் செய்யணுமோ இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் பார்த்து தான் நான் வந்து செயல்பட்டிருக்கேன். நான் சொல்கிற மாதிரி எல்லா மசோதையும் நான் கிடப்பில் போட்டதில்லை, 80% நிறைவேற்றி விட்டேன். அதன் பிறகு சில விஷயங்கள் வந்து அது என்ன அப்படின்றத விட பார்க்கக்கூடிய நிலையில் அது இருக்கிறதுனால நான் ஜனாதிபதிக்கு வந்து நான் அனுப்பி வச்சிருக்கேன், நான் அதை நான் கிடப்பில் போடவில்லை. ஸோ அவங்க பார்த்துட்டு என்னன்ற விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதற்கு முன்னாடியே வந்து கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கும் கூட என்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக வரும்போது நான் சொன்னேன், இது வந்து நிற்காது, இது வந்து கோர்ட்டில் நிற்காது அப்படின்னு சொன்னப்போ அங்கே இருந்த கூட வந்தவரும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி என்கிட்ட வந்து கையெழுத்துக்கு வந்து இதை பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் இந்த மசோதாக்களுக்கு எல்லாமே கிடப்பில் போட்டிருக்காரு கவர்னர் அப்படின்ட்டு தமிழக அரசு சார்பில் அந்த போடப்பட்ட வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆமா அப்படின்ற காலக்கெடு கொடுத்தாலும் உச்சநீதிமன்றம் ஆனால் கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி யாருமே வந்து எந்த ஒரு நீதிபதியோ நீதிமன்றமோ ஒரு கால வரையறை, அதாவது இந்த இதுக்குள்ள நீங்க சொல்லணும் அப்படின்னு யாருமே கால வரையறை வகுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றம் நச்சுன்னு ஒரு பதில கொடுத்திருந்தது. நன்றி.